ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் முருங்கைக்காயை வச்சு சூப்பராக ஒரு பொரியல் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு நறுக்கி வச்சுருக்க முருங்கைக்காயை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பூண்டு பல், 2 பட்டை மிளகாய், கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சமாக சீரகம் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் குறன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து தாளிக்கிறதுக்கு ஒரு வடை சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில், கடுகு, கருவேப்பிலை, நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்க இந்த தேங்காய் இதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க முருங்கைக்காய் பீசஸை இதோட சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம சிம்லேயே வச்சு கலந்து விட்டோம்னா மசாலா நல்லா உள்ளே இறங்கும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ரசம் சாதம், சாம்பார், வத்த குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.